புதினா செடியை வந்து இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஊடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலது வரும், ஒரு சிலது அப்படியே காஞ்சிடும். அதுக்கு பதிலாக இது மாதிரி தண்ணியில் வந்து நம்ம இலையெல்லாம் ஆஞ்சிட்டு இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது பாட்டு வேர் விட்டு, இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, வேர் விட்டு அழகாக வளர்ந்துருச்சு. இதை ஊனி வச்சோம்னா நல்லா தலன்னு புதினா வந்து நல்லா வளரும். க்ரோ பேக் வந்து இது மாதிரி மண் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி செட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹோல் போட்டுக்கணும். ஒரு ஷார்ப்பான வெப்பன்ஸ் ஏதாவது வச்சுட்டு ஹோல் போட்டுக்கணும். அப்போ தான் தண்ணி வந்து அதில் தேங்கி இருக்காது. அப்புறம் நல்லா வெயில் அடிக்கிற இடமா பார்த்து இதை வச்சிடணும். இப்போ அதில் ஹோல் போட்டு அப்படியே செடியெல்லாம் ஊன போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் வேர் எவ்வளோ அழகாக வேர் விட்டுருக்கு தண்ணிக்குள்ளே வச்சு.